பார்க்கடலை கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற இணைந்து செயல்பட்டனர். மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடல் கடைந்தனர். கடைசியாக அமிர்தம், மரணமில்லா நீர் வெளிப்பட்டது. விஷ்ணு மோகினி அவதாரத்தில் அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பகிர்ந்து விடுவதாக கூறினார். ஆனால் அவர் தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை வழங்க திட்டமிட்டார். அசுரர்களில் ஒருவரான ஸ்வர்பானு மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து தேவர்களின் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை பருகினார். இதை சூரியனும் சந்திரனும் கவனித்தனர் மற்றும் விஷ்ணுவிடம் தெரிவித்தனர். கோபமடைந்த விஷ்ணு தனது சக்கராயுதத்தால் ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார். அமிர்தத்தை பருகியதால் ஸ்வர்பானுவின் தலை மற்றும் உடல் இரண்டும் அழியாமல் இருந்தன. விஷ்ணு அவனின் தலையை பாம்பின் உடலுடன் இணைத்து ராகுவாகவும் உடலை பாம்பின் தலையுடன் இணைத்து கேதுவாகவும் உருவாக்கினார். ராகு மற்றும் கேது கோபத்தில் சூரியன் மற்றும் சந்திரனை சாபமிட்டனர். இதனால் சூரியன் மற்றும் சந்திரன் கிரகணத்தின் போது ராகு மற்றும் கேதுவால் விழுங்கப்படுவதாக நம்பப்படுகிறது. ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஜோதிடத்தில் ராகு பேராசையை, மாயையை குறிக்கிறது. கேது துறவியையும் ஆன்மீகத்தையும் குறிக்கிறது.